ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 5 வெங்காயம், 5 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான மசாலா சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் எறா வந்து மஞ்சளில் போட்டு வாஷ் பண்ணது. இப்போ செய்ய போகிறோம் எப்படின்னு பாருங்கள். வெங்காயம் கலரில் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, நல்லா தக்காளி பேஸ்ட்டாக ஆகணும். இதேமாரி நல்லா பேஸ்ட்டு மாரி ஆகிட்டுருக்கணும். இப்போ நம்ம இது என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். காஞ்ச மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் வந்து நம்ம தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து கரம் மசாலா தூள். இது போட்டோம்னா நம்மளுக்கு கறி தொக்கு மாரி நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். அதுக்கு லாஸ்ட்டு நம்ம போட போகிறது வீட்டு மிளகாத்தூள். நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதை போட்டுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் வந்து நம்ம வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம கல் உப்பு போட்டால் தான் அந்த கரெக்டாக அந்த அளவு டேஸ்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு மசாலா எல்லாம் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வாட்டர் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் போடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிற எறா பார்த்திங்களா, மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எறாவை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்களா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி டீப் வாஷ் பண்ணி 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம் எறாவை. நம்ம எப்போவுமே க்ளீனாக செஞ்சால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு நல்லது. ரொம்ப க்ளீனாக செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஸ்லோவில் வேக விட்டுட்டு இந்த கிரேவி ரெடி ஆனதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.